சென்னையில் விடாது பெய்யும் மழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. சாலைகளில் தேங்கிய மழைநீர் குடியிருப்புகளையும் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வட தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த டிட்வா புயல் வலுவிழந்து சென்னை அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டது. இதன் விளைவாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். முக்கிய சாலைகளில் மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருந்தாலும் கூட அலுவலகம் செல்பவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக ஓட்டேரி பிரிக்லிங் சாலை, கீழ்ப்பாக்கம் ஆம் சாலை, அதே போல புரட்சிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சில தெருக்களிலும் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். சில குடியிருப்பு பகுதிகளிலும் மழை தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் வீட்டிலிருந்து பொதுமக்கள் வெளியே வருவதிலும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பட்டாளம், பெரம்பூர் அடுத்த பட்டாளம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதே போல கோடம்பாக்கம் அஜீஸ் நகர் பகுதியிலும் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆர்கே மடம் சாலையிலும் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மேலும் எம்ஆர்சி நகர், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் சுரங்க பாதைகளில் மழை தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். மழை தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய தேங்கி இருக்கிற மழை தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உணவுகள் வழங்குவதற்கான நடவடிக்கையிலும் மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் செய்து வந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கட்டுப்பாட்டு அறை என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பிலும் அதே போல மாநகராட்சி தரப்பிலும் கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறையாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. முக்கிய இடங்களில் எல்லாம் மரங்கள் விழுந்தால் அதனை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை ஆர்கே மடம் சாலையில் மரம் ஒன்று விழுந்திருந்தது. உடனடியாக தீயணைப்பு துறையினர் உதவியோடு அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டார்கள். மற்ற இடங்களிலும் அது நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மழை சிறிது நேரம் பெய்த பிறகு விட்ட பிறகு தேங்கியிருக்க தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்காக நடவடிக்கையிலும் மோட்டர் பம்ப் மூலமாக நடவடிக்கையிலும் மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வட சென்னை பகுதிகளில் மழை தண்ணீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போல சென்னையின் புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய புழல், அதே போல வடபெரும்பாக்கம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஓஎம்ஆர் சாலை முழுவதும் மழை தண்ணீர் அதிக அளவில் தேங்கியிருந்த காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. இரவு நேரத்தில் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தப்பட்டு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்று காலையில் இருந்து மழை தொடர்ந்து இருக்கக்கூடிய காரணமாக அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.